9வது நோன்பினுடைய தராவி தொழுகைகளையும் நிறைவேற்றி முடித்துவிட்டு அடுத்த நோன்புக்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை அல்லாஹு தஆலா அந்த நோன்புகளையும் மற்றும் உண்டான அமல்களையும் செய்வதற்குண்டான ஆஃபியத்தையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. குர்ஆனுடைய ஹக்கு கொண்டு பரக்கத்து கொண்டு நம்முடைய தாய் தந்தையர்கள் இவர்களுக்கு நீண்ட ஆயுசையும் நோயற்ற வாழ்க்கையும் அல்லாஹ் கொடுப்பானாக. குர்ஆனுடைய ஹக்கு கொண்டு பரக்கத்து கொண்டு நம்மை விட்டு பிரிந்த நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பாதிகள் மஹல்லவாசிகள் எல்லாருடைய கபரையும் அல்லாஹ் தஆலா சந்தோஷமாக ஆக்கி வைப்பானாக. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். தௌராத் வேதத்தை எப்படி கொடுத்தான் தெரியுமா? தூர் சீனா மலைக்கு அல்லாஹ் தஆலா வர சொன்னா இவங்க மேலே ஏறி நின்னாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு பலகையில எழுதி பலகையில அந்த தௌராத் வேதத்தை அப்படி பலகையில எழுதி ஒட்டுமொத்தமா கையில கொடுத்துட்டான். தா பிடிச்சுக்கோ, இதை கொண்டு போய் உங்களுடைய ஜனங்களுக்கு கவுமுகளுக்கு கொடு அப்படின்னு கொடுத்துட்டான். ஆனா நம்முடைய குர்ஆனை நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமா கொடுக்கல. 40 வயசுல இருந்து 63 வயசு வரைக்கும். எத்தனை வருஷம்? 23 வருஷம். 23 வருஷமா அல்லாஹு தஆலா ட்ரையல் பண்ணி தேவைகளுக்கு தகுந்த மாதிரி, ஆளுகளுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹு தஆலா மாத்தி எது தேவையோ அதை 23 வருஷம் கொண்டு அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்கினார். 6666 ஆயத்துகளையும் ஒரு சிலப்ப 1000 இறங்கலாம், சிலப்ப 2000 இறங்கலாம், சிலப்ப 10,000 இறங்கலாம். இப்படி ஆளுகளுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி கொடுத்தார். முத இறங்குனது ஜபலுன் நூர். ஜபலுன் நூர் என்று சொல்லக்கூடிய மலையின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவம் இருக்கின்ற பொழுது முத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இக்ரா, நபியை ஓதுங்கள் அப்படின்னாங்க. புரியுதுங்களா? அந்த மலைக்கு பேர் என்ன? ஜபலுன் நூர், பிரகாசத்தின் மலை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முத வருகின்ற பொழுது ஒரு பிரகாசமா தான் வந்தாங்க, பயங்கரமான ஒரு பிரகாசம். ரசூலுல்லாஹ் பயந்துட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக இறங்கிய சூரா எது? சூரத்துல், சொல்லுங்க, சூரத்துல் அலக். கடைசியா இருக்கு சூரத்துன் நஸ்ர். முத இறங்குனது எங்க வச்சு இறங்குச்சு? ஜபலுன் நூர். எத்தனை வருஷமாக இறக்கப்பட்டது? 23 வருஷமா. குர்ஆன்ல மொத்தம் எத்தனை ஆயிட்டு? 6666 6666 ஆயிட்டு. இது ஒரு பாடம். சரி, இப்போ நம்ம ஹாம்சா முத தொடங்குறது ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டார். சூரா யூனுஸ்ல அல்லாஹு தஆலா ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை அல்லாஹு தஆலா சொல்றான். என்ன தெரியுமா? இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்தி ஃபீ 6 அய்யாமின். இந்த வானம் பூமியை அல்லாஹு தஆலா 6 நாள் கொண்டு படைத்தான். 6 நாள் கொண்டு வானம் பூமியில இருக்கக்கூடிய அத்தனையும் அல்லாஹு தஆலா படைத்தான். 6 நாள். ஞாயிற்றுக்கிழமை தொடங்கினா வெள்ளிக்கிழமை முடிச்சிட்டான், சனிக்கிழமை லீவு. 6 நாள். பூமியை படைச்சான், 2வது மலைகளை படைத்தான், 3வது மரங்களை படைத்தான், 4வது காற்றை படைத்தான், 5வது தண்ணீரை படைத்தான், 6வது வானத்தை படைத்து சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அலங்காரமாக்கிறார். இப்படி 6 நாள் கொண்டு பூமியை படைத்து விட்டு சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அல்லாஹ் அர்ஷ் என்று சொல்லக்கூடிய சிம்ஹாசனத்தின் மீது தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டான். 6 நாள படைச்சிட்டு அல்லாஹ் எங்க போய் போட்டான்னு தெரியணுமா இல்லையா? அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். இல்லாம அல்லாஹ் அரிசி மேல போத்திருக்கிறான்னு அர்த்தம் இல்ல. அல்லாஹ் தனக்கென்று ஒரு இடத்தை அமைத்துக் கொண்டான், அதுதான் அரிசி. சரி, அரிசி எங்க இருக்குது? அரிசி எங்க இருக்குது தெரியணுமா இல்லையா? காபத்துல்லா இருக்கா இல்லையா? காபத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு. இந்த காபத்துல்லாவுக்கு நேர் முதல் வானத்தில் இருக்கிறது பைத்துல் மாமூர். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? பைத்துல் மாமூர், மலக்குகள் தவாப் செய்யக்கூடிய அங்க ஒரு காபா முதல் வானத்துல. அதுக்கும் நேரா இருக்கிறது
அதுதான் அரிசி. அப்ப அரிசி எங்க இருக்குதுன்னு கேட்டா, நம்ம காபத்துல்லாவை சுத்தி சுத்தி வர்றோமே, அல்லாஹ்வுடைய அரிசை சுத்தி வர்றோம்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய அரிசியை சுத்தி சுத்தி வர்றோம், அதுக்கு நேரா தான் அல்லாஹ்வுடைய அரிசி இருக்குது. அப்படி தும்மஸ்தவாரில் அர்ஷ் யுதப்பிருள் அம்ர, அங்கு இருந்து கொண்டு அல்லாஹ் காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறான், இருந்து கொண்டு காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறான். அப்ப 6 நாளில் அல்லாஹு தஆலா பூமியை படைத்து, வானம் பூமியை படைத்து, தனக்கென்ற ஒரு இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டு, அதுக்கு பின்னால காரியங்கள் இதுவரைக்கும் இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பேசுறேன், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹு தஆலா எல்லா காரியங்களும் நடத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னு ஒரு ஆயத்து ஹாஃபிஸ் அவர்கள் ஓதினார்கள். சரி, அதுல நிறைய விஷயம் இன்னைக்கு இருக்குது, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை. நேத்து தராவி தொழுதன் காரணமாக, நேத்து நான் சொல்ல மறந்துட்டேன், நேத்து தராவி தொழுதன் காரணமாக தராவி தொழுதவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை என்னன்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன செய்தார்களோ ஒட்டுமொத்தமான அமலையும் 8வது நாள் தராவி தொழுதவர்களுக்கு அல்லாஹு தஆலா தருகிறான். சுப்ஹானல்லாஹ். அது 8வது தராவி. 9வது இன்னைக்கு நம்ம தராவி தொழுத நமக்கு அல்லாஹு தஆலா என்ன தர்றான்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீனாங்கக்கூடிய இடத்துல சுஜூதுல படுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்துல கேட்கிறார்கள், யா அல்லாஹ் என்னுடைய எல்லா உம்மத்துகளையும் சொர்க்கத்துக்கு அனுப்பு. எப்படி? ஒட்டுமொத்த என்னுடைய கோடிக்கணக்கான உம்மத்துகளையும் சொர்க்கத்துக்கு அனுப்பு அப்படின்னு கேட்கிறான். சுஜூதுல படுத்து அழுகிறாங்க. அப்ப அல்லாஹு தஆலா சொன்னா, நபியே எந்திரிங்க, எல்லாத்தையும் அனுப்ப முடியாது, 4ல் ஒரு பக்கம் அனுப்புறேன். அல்லாஹ் சொன்ன 4ல் ஒரு பாத்த 125 பேர்த்த அனுப்புறேன்னு சொன்ன. 10வது மீண்டும் சுஜூதுல படுத்தாங்க, அழுதாங்க, அல்லாஹ்ட்ட அழுதாங்க. பின்னியும் அல்லாஹு தஆலா சொன்னா, எந்திரி முஹம்மதே, நான் 150 பேர்த்த அனுப்புறேன், பாதி பேர்த்த சொர்க்கத்துக்கு அனுப்புறேன். 10வது சுஜூதுல மீண்டும் மாட்டாங்க. இப்படி படுத்து, சரி உன்னுடைய உம்மத்துகள் எல்லாரையும் நான் சொர்க்கத்துக்கு அனுப்புறேன் என்று சொன்னதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதி அடைந்தார்கள். அப்போ நான் மட்டும் சொர்க்கம் போனா பத்தாது, என்னுடைய உம்மத்துகள் எல்லாரும் என் பின்னால வரணும், என்னுடைய உம்மத்துகள் எல்லாரும் வரணும். ஒவ்வொரு நபிமார்களுக்கு பின்னாலையும் பார்த்தா 100 பேரு 200 பேரு 1000 பேரு இப்படித்தான் இருப்பாங்க. ஆனா நம்முடைய ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால சொர்க்கத்துக்கு போறது கோடிக்கணக்கான பேர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால போகும். அப்ப நானும் போன என்னோட உம்மத்துகள் சொர்க்கத்துக்கு வரணும் ஆசைப்பட்டவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் என்னென்னமெல்லாம் செய்தார்களோ, என்னென்ன அமல்கள் செய்தார்களோ அத்தனை நன்மையையும் ஒட்டுமொத்தமாக இந்த 9வது நாள் தராவி தொழுதலுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். மாஷா அல்லாஹ். இதுவரை நீ என்ன வேணும் நமக்கு? இதை விட என்ன வேணும்? அப்ப அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை இன்றைய தொழுதவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மஹ்ஷர் மைதானத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஷஃபாஅத் குறித்தான மக்களாக, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கொடியின் கீழ் எல்லாரும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு செல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய கையினால் ஹவுதுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த வெல்கம் ட்ரிங்க்ஸ் அதை குடித்துக் கொண்டு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹும்ம ரஹம்னா برحمتك يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. آمين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. السلام عليكم.